ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും நமஸ்காரம். இன்னைக்கு நல்ல ஸ்பெஷலான ஒரு பொரியல் ரெசிபி தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். சேம்பின் தண்டு பொரியல். சேம்பின் தமிழில் என்ன பேர் சொல்லுவோன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. மலையாளத்தில் சேம்புன்னு தான் சொல்லும். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் எழுதி போடுங்க. இந்த சேம்பு செடியோட வீடியோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காமிச்சு தரேன். நம்ம வீட்டில் வளர்த்திய செடி தான். அப்போது உங்களுக்கு புரியும் இது எந்த செடி என்ன. இதனோட கிழங்கெல்லாம் நம்ம வேக வச்சு சாப்பிடும் குழம்பு செய்வாங்க. ஆனால் தண்டு வச்சு நமக்கு பொரியல் செய்யலாம், குழம்பு செய்யலாம். இன்றைக்கி நம்ம பொரியல் தான் செய்ய போகிறேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சேம்பு செடி உங்கள் வீட்டில் இருந்தால் இந்த மாதிரி பொரியல் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இதுதான் சேம்பு செடி. இதனோட தண்டு வச்சு தான் இன்றைக்கி நம்ம பொரியல் பண்ண போகிறேன். இதே நமக்கு கட் பண்ணி எடுக்கலாம். அதுக்கப்புறமா இதனோட மேலே இருக்கிற தோலெல்லாம் நமக்கு க்ளீன் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி எல்லா தண்டும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கு. இனி தோல் பாருங்கள், இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணி எடுக்கலாம். சீக்கிரம் வந்துடும். இந்த மாதிரி எல்லா தண்டும் நமக்கு க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா வாஷ் பண்ணி எடுக்கணும். பின்னாடி நமக்கு இது சின்ன சின்ன பீஸ் ஆகிட்டு கட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி இருக்கிற தண்டிൻ്റെ மேலே இருக்கிற இதெல்லாம் கட் பண்ணி வேஸ்ட்டில் போட்டுக்கோங்க. அப்புறமா தோல் மாற்றி க்ளீன் பண்ணி எடுக்கலாம். இது எல்லாமே நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கு. எல்லா சேம்பு செடியுடையும் தண்டு இந்த மாதிரி செய்ய முடியாது. ஒரு சில சேம்பிന് அரிப்பு வந்துடும். அதனால் எல்லா சேம்பு செடியும் இதே மாதிரி எடுக்கக்கூடாது. கிழங்கு பெருசாக வர்ற மாதிரி இருக்குன்னா சேம்பு செடியோட தண்டு மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி பொரியல் பண்ணுறதுக்காகவும் குழம்பு பண்ணுறதுக்காகவும் எடுக்கணும். இனி உங்கள் கையில் அரிப்பு வர மாதிரி இருந்திருந்தால் புளி தண்ணியில் இது நல்லா ஊற வச்சதுக்கப்புறமா புளிஞ்செடுத்ததுக்கப்புறம் நமக்கு சமையல் செஞ்செடுக்கலாம். அப்படி எடுத்திருந்தால் அரிப்பு வராது. இப்போ பாருங்கள், நம்ம சேம்பின் தண்டெல்லாம் நல்லா சின்ன பீஸாகிட்டு நான் கட் பண்ணி எடுத்திருக்கு. இதிலேக்கு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு தூள் கூட சேர்க்கலாம். நான் உப்பு தண்ணி தான் ஊற்றியிருக்கு. இது இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் நமக்கு அப்படியே வைக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த தண்ணி வேஸ்ட்டில் ஊற்றலாம். அதுக்கப்புறமா ஒரு கடாய் அடுப்பில் வச்சு சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றியிருக்கு. அதிலேக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா கருவேப்பிலை போடலாம். பின்னாடி ஒரு 15 சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணியது போட்டு நல்லா வணக்கி எடுக்கலாம். கொஞ்சமாக உப்பும் கூட சேர்க்கலாம். இது நல்லா வணங்கி வரும்போது மிக்சியோட ஜாரிலேக்கு ஒரு 3-4 காந்தாரி மிளகு சேர்க்கலாம். காந்தாரி மிளகா நமக்கு தமிழ்நாட்டில் கிடைக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் இப்போ கேரளாவில் தான் இருக்குது. அதனால தான் இந்த மிளகா எனக்கு கிடச்சிருக்கு. இதுக்கு பதிலாக பச்சை மிளகா கூட நமக்கு சேர்க்கலாம். இனி ஒரு 4 சின்ன பீஸு பூண்டு, 1/2 டீஸ்பூன் சீரகம் இவே க்ரஷ் பண்ணி எடுக்கலாம். 1/2 கப்பு தேங்காயும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து லைட்டாக ஒன்று அரைச்செடுக்கலாம். இது நமக்கு வெங்காயத்திலேக்கு போட்டு நல்லா வணக்கி எடுக்கலாம். இது நல்லா வணங்கி வரும்போது நம்ம நைஸாகிட்டு கட் பண்ணி வச்சுருந்தோம் நம்ம சேம்பின் தண்டை இதிலேக்கு சேர்க்கலாம். இதிலேக்கு கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றக்கூடாது. சேம்பின் தண்டில் நிறைய தண்ணி இருக்கும். அதனால் இதிலேக்கு கொஞ்சம் கூட தண்ணி ஊற்ற தேவையில்லை. இது அப்படியே நமக்கு மூடி வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போதும். லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் நமக்கு மூடி வச்சு வேக வைக்கலாம். 5 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா வெந்து வரும். பாருங்கள், நம்ம சேம்பின் தண்டெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. கொஞ்சம் கூட தீஞ்சு பிடிக்கல. இதிலே தண்ணியே வச்சு தான் இது வெந்திருக்கு. தண்ணி ஊற்றாமே இந்த பொரியல் நல்லா ரெடியாகி வந்துருச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது அதில். அது நல்லா வற்றிச்செடுக்கணும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நமக்கு இது நல்லா வற்றிச்செடுக்கணும். இந்த மாதிரி நல்லா கலர் விட்டுக்கோங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். அந்த அளவில் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சேம்பின் செடி நம்ம வீட்டில் இருந்தால் அதனோட தண்டு எடுத்து இதே மாதிரி பொரியல் பண்ணி எடுக்கலாம். சாப்பாடுன்ற கூடையಕ್ಕೆ பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பர் காம்பினேஷன் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கு கமெண்ட்டில் எழுதி போடுங்க.
தேங்க்யூ.